சிவகங்கை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் 10,79,105 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித் தலைவருமான பொற்கொடி வரைவு வாக்காளர் பட்டியலினை வெளியிட்டார். இம்மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பணிகளில் 4 வாக்காளர் பதிவு அலுவலர்கள், 23 உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள், 142 வாக்குச்சாவடி மேற்பார்வையாளர்கள், 1364 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், 5778 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், சுமார் 650 தன்னார்வலர்கள், 120 இதர அரசு அலுவலர்கள் ஆகியோர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகளுடன் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான இருமுறை கலந்தாய்வு கூட்டமும் மேற்கொள்ளப்பட்டது. இம்மாவட்டம் இலுப்பக்குடியில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் 495வது பேட்ச் வீரர்கள் 44 வார கடின பயிற்சியை மேற்கொண்ட 1244 வீரர்கள் பயிற்சி நிறைவு பெற்று நாட்டுப்பணிக்காக செல்வதற்கான விழாவில் பங்கேற்று பல்வேறு சாகசங்களை செய்து காட்டினர். பயிற்சியின் போது மிகவும் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி ஐஜி மனு மகராஜ் கௌரவித்தார். மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்ட வாரம் கடந்த 17ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட நாளினை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இதில் அரசு பணியாளர்களுக்கு கணினி தமிழ், ஆட்சி மொழி சட்டம் வரலாறு, அரசாணைகள், மொழிப்பயிற்சி, சுற்றொட குறிப்புகள், செயல்முறை ஆணைகள், குறிப்பாணைகள், அரசு அலுவலகங்களில் பெயர் பலகைகள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் பேராசிரியர்கள் மற்றும் வல்லுநர்களை கொண்டு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. மேலும் வணிக நிறுவனங்களில் 5:3:2 என்ற விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளில் அமைத்திட வலியுறுத்தி வணிக நிறுவன உரிமையாளர்கள், வணிக நிறுவன அமைப்புகள் மற்றும் தொழிலாளர் துறை அலுவலர்கள் பங்கேற்ற கூட்டமும் ஆட்சி மொழி சட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற பட்டிமன்றம், ஆட்சி மொழி சட்டத்தினை அறியும் வகையில் விளம்பர பதாதைகளுடன் விளக்க கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி, விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக எய்ட்ஸ் மற்றும் அதனை ஏற்படுத்தும் வைரஸ் HIV பற்றிய விழிப்புணர்வினை பொதுமக்களிடையே அதிகரிக்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் கடந்த ஆண்டு இம்மாவட்டத்திற்கு கொடிநாள் வசூல் இலக்காக 1,26,21,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இலக்கிற்கு மேலாக 1,34,56,790 ரூபாய் வசூல் செய்து 106.62% அளவிற்கு வசூல் சாதனை படைத்து சிறப்பு சேர்க்கப்பட்டுள்ளது. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் சிறப்பு பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற ஓவிய போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற 29 மாணவர்களுக்கு பரிசுத்தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களும், மேலும் இத்தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் 24 குழுக்களைச் சார்ந்த சிறப்பு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டும் பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 1,01,800 ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சக்கரம் பொருத்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்களும், 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 14,490 ரூபாய் மதிப்பீட்டில் தக்க செயலியுடன் கூடிய திறன்பேசிகளும், 72,500 ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை அவயவங்கள் 3 நபர்களுக்கும் வழங்கப்பட்டது.